விஜயோட மாஸ்டர் பட டீசர் சாதனைய அஜித்தோட குட் பேட் அக்லி பட டீசர் முறியடிச்சிருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல உருவாக்கி இருக்கும் படம் தான் அஜித் நடித்திருக்கும் குட் பேட் அக்லி. இந்த படத்தோட டீசர் இப்ப ரீசெண்டா வெளியாச்சு. இந்த படத்துல அஜித் பல கெட்டப்கள்ல வராரு. அது மட்டும் இல்லாம வேதாளம், ரெட், தேனா, மங்காத்தா, பில்லா பட காட்சிகளும் இதுல இடம்பெற்றிருக்கு. ஒரு அஜித் ஃபேன்ஸ் அஜித்தை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் இதுல அஜித்தை ரொம்ப மாசாவே காட்டியிருக்காரு. அதனாலேயே இந்த டீசரை பயங்கரமா ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு வராங்க. இந்த டீசர் ரிலீஸ் ஆகி 24 ஹவர்ஸ்ல யூடியூப்ல 30 மில்லியன் வியூஸ் பெற்று சாதனை படிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 24 ஹவர்ஸ்ல 19.3 மில்லியன் வியூஸ் பெற்று விஜயோட மாஸ்டர் படம் தான் அதிக பேர் பார்த்த டீசர் என்ற சாதனையை பெற்றிருந்தது. இப்போ இந்த சாதனைய அஜித்தோட குட் பேட் அக்லி டீசர் முறியடிச்சிருக்கு. நான் என்ன பாலியல் தொழிலாளிய சீமான், என் கண்ணீர் உன்னை என்ன செய்ய போகுது பாருன்னு கண்ணீரோடு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேல ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி சில வருஷங்களுக்கு முன்னாடி பாலியல் புகார் கொடுத்திருந்தாங்க. இந்த வழக்கு இப்போ சூடு பிடிச்சிருக்கு. இது தொடர்பா சீமான் அரெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில மீடியாக்களிடம் பேசிய சீமான், விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளின்னு அவங்கள ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணாரு. இதனால டென்ஷனான விஜயலட்சுமி கண்ணீரோடு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதுல, நான் என்ன பாலியல் தொழிலாளிய சீமான், என்ன பாலியல் தொழிலாளின்னு எப்படி நீ சொல்லலாம்? நான் பாலியல் தொழிலாளினா எதுக்காக பெங்களூர்ல என்னுடைய அக்கா கூட கஷ்டப்பட போறேன்? இந்த நாள் வரைக்கும் நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா இனிமே நீ தப்பிக்க முடியாது. என்னுடைய கண்ணீர் உன்னை சும்மா விடாது, என்ன செய்ய போகுது பாருன்னு வேதனையோடு அதுல பேசியிருக்காங்க. விஜயலட்சுமி வெளியிட்டிருக்கும் வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. சிவகார்த்திகேயன் எப்போதுமே தளபதி விஜய் இடத்தை பிடிக்க முடியாதுன்னு ஆக்டர் சாம் ஓப்பனா தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. தமிழ் சினிமால உச்ச நடிகரா இருக்கும் தளபதி விஜய் அரசியலுக்கு வருவேன்னு அறிவிச்சதுல இருந்து அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன் தான் அப்படின்ற ஒரு டாக் எழுந்துட்டு வருது. அதுக்கேத்த மாதிரியே கோட் படத்துல தன்னுடைய கையில இருந்த துப்பாக்கியை விஜய் சிவகார்த்திகேயன் கையில கொடுப்பாரு. அதுல இருந்து தான் சிவகார்த்திகேயன் அடுத்த தளபதி அப்படின்ற ஒரு டாக் அதிகமா பேசப்பட்டு வருது. இந்த நிலையில இது குறித்து ஒரு இன்டர்வியூல பேசியிருந்த ஆக்டர் சாம், சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமால இன்னும் மேல மேல வளரலாம், அவர் சம்பளம் 100 கோடி கூட வாங்கலாம், ஆனா அவர் எப்போதுமே தளபதி விஜய் இடத்தை பிடிக்க முடியாது. விஜய் அண்ணா இடத்தை யாராலையுமே பிடிக்க முடியாது. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார் மத்தியிலையும் சிவகார்த்திகேயனுக்கு வரவேற்பு இருக்கு. இதுக்காக அவர் அடுத்த தளபதி ஆகிட முடியாதுன்னு தன்னுடைய கருத்தை ஓபனா சொல்லியிருக்காரு ஆக்டர் சாம். தன்னுடைய போட்டுல மோட்டார் பொருத்த உதவி கேட்ட மாற்றுத்திறனாளி மீனவருக்கு புது போட்டை கிஃப்டா கொடுத்து சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு ஆக்டர் KPY பாலா. விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகும் கலக்க போவது யாரு நிகழ்ச்சி மூலம் மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனவர் ஆக்டர் பாலா. இவரு தன்னுடைய உடைப்பால இப்போ வெள்ளி திரையிலையும் சில படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. இவரு தான் சம்பாதிக்கும் பாதி பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறதுலயே செலவு பண்ணிட்டு வராரு. இவரு கிட்ட யாரு உதவி கேட்டாலும் தயங்காம ஓடி போய் செய்வாரு. இதனாலேயே பாலாக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த நிலையில ஒரு மாற்றுத்திறனாளி மீனவருக்கு புதிய போட்டை சர்ப்ரைஸா கொடுத்து அசத்திருக்காரு ஆக்டர் பாலா. அதாவது தன்னுடைய போட்டுல மோட்டார் இல்ல, மோட்டார் பொறுத்த உதவி வேணும்னு கேட்டிருக்காரு போல. ஆனா பாலா புதுசாவே போட் வாங்கி அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. அவருடைய கண்ணை கட்டி கூட்டிட்டு போய் அவருக்கு இந்த சர்ப்ரைஸா காட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா 2 பேரும் அந்த போட்ல அழகா டிராவல் பண்றாங்க. இந்த ஒரு வீடியோவை பாலா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அம்மா ஆனதுக்கு அப்புறமா தன்னுடைய குழந்தையோடு போய் பட்டம் பெற்றிருக்காங்க ஆக்ட்ரஸ் இந்திரஜா. நடிகர் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா விஜயின் பிகில் படத்துல பாண்டியம்மா என்ற கேரக்டர்ல நடிச்சு ஃபேன்ஸ் மத்தியில நல்ல ரீச் ஆனாங்க. அதுக்கப்புறமா டிவி ஷோக்கள் மற்றும் சில படங்கள்ல நடிச்சவங்க தன்னுடைய மாமா கார்த்திக் என்பவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ரீசெண்டா இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இது தொடர்பான போட்டோவை இந்திரஜா தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஹாப்பியா ஷேர் பண்ணிருந்தாங்க. இந்த நிலையில அம்மாவானதுக்கு அப்புறமா தன்னுடைய குழந்தையோடு போய் எத்ராஜ் காலேஜ்ல பட்டம் பெற்றிருக்காங்க இந்திரஜா. இது தொடர்பான போட்டோஸ அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணி, எஸ் இட் இஸ் மை ட்ரீம் டே, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், மை கிராஜுவேஷன் டே, அம்மாவோட கனவு நிஜமாகிடுச்சு, என்னுடைய கனவுகளை எப்போதும் நிஜமாக்கும் அம்மா அப்பாவுக்கு நன்றி, நீங்க இல்லாம நான் ஒண்ணுமே இல்ல, மாமா நீங்களும் எப்போதுமே என் பின்னாடி நின்னு எனக்கு சப்போர்ட் பண்றீங்க, உங்களுக்கும் நன்றின்னு தன்னுடைய கணவருக்கும் தேங்க்ஸ் பண்ணிருக்காங்க இந்திரஜா.